இயற்கை அப்படின்றது என்றைக்கும் சமநிலையாக தான் இருக்கும். ஒருவேளை சமநிலைத்தன்மை இல்லை அப்படின்னா அந்த சமநிலையை நோக்கி நகர்றது தான் இயற்கை அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். இதுக்கு எடுத்துக்காட்டாக பார்க்குறோம் அப்படின்னம்னா மழை, புயல், வெள்ளம், இயற்கை சீற்றங்கள்னு சொல்லக்கூடியது நம்ம மனிதர்களோட பார்வையிலேருந்து பார்க்கும்போது அது சீற்றங்களாக தெரியுது. ஆனால் அதெல்லாமே பார்க்குறோன்னா இயற்கையோட பார்வையிலேருந்து பார்க்குறோன்னா அது நார்மலாக, இயல்பாக, ரொம்ப காலமாக, காலங்காலமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது இல்லையா? ஸோ மான்களை புலிகள் துரத்துறதும், மான்கள் புல் மேயறதும், இது எல்லாமே பார்க்குறோம் நம்ம இயற்கை தான். ஸோ இதுக்கு இன்னும் கொஞ்சம் எடுத்துக்காட்டாக என்ன சொல்ல போகலாம் அப்படின்னா, இப்போ மான்கள் கூட்டமாக இருக்குன்னு வச்சுக்கோமே, அந்த மான்களை அந்த மான்களில் ஏதாவது ஒரே ஒரு மானம் மட்டும் அந்த புலி அப்படின்றது தேடும். ஏன்னா புலியை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 அட்டம்ப்ட் கொடுத்துச்சு அப்படின்னா அதில் ஒரு அட்டம்ப்ட் தான் புலி அந்த புலி அப்படின்றது அந்த மானை பிடிக்கும். மற்ற 9 அட்டம்ப்ட் பார்க்குறோம் அப்படின்னா வீணாக போயிடும். ஸோ அதுக்குன்னு சொல்லிட்டு அதை அட்டம் பண்ணாமல் இருக்காது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு மான் இருக்குது, அந்த மான் பார்க்குறோன்னா டெய்லி ஒரு புல் மேயறதுக்காக காலையில் எழுந்த உடனே பார்த்தோன்னா போயிட்டுருக்கும். ஸோ இதை பார்த்த புலி பார்க்குறோன்னா சரி நமக்கு சும்மா அடித்து பார்ப்போமே, ட்ரை பண்ணி பார்ப்போமே, முயற்சி பண்ணலாமே அப்படின்ற மாதிரி ஜஸ்ட்டு ஒரே ஒரு சின்ன ஒரு முயற்சி பண்ணும் இந்த புலி. ஆனால் எப்போ அது பண்ணுதோ, ஆனால் மானை பொறுத்த வரைக்கும் பார்க்குறோன்னா அது உயிருக்கான ஒரு பாதுகாப்பு அல்லது உயிருக்கான ஒரு தேடல் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். புலியை பொறுத்த வரைக்கும் ஒரு பசிக்கான தேடல். ஆனால் இது எப்போ இந்த புலிக்கு பார்க்குறோன்னா பசி லைட்டாக தான் இருக்குன்னு வச்சுக்கோமே. ஸோ ஒரு கட்டத்தில் ஒரு வேகமாக ஒரு வேளை ஒரு பசி அதிகமாக எடுக்க பார்க்குறோம் அப்படின்னா அந்த அட்டம்ப்ட் தோத்துக்கிட்டு இருக்க என்ன ஆகும் அப்படின்னா அந்த புலியோட வீரியம் அதிகமாகிடும். ஸோ அப்போ புலி அப்படின்றது தன்னோட பசிக்காக போய் ஐயோ நம்ம சாப்பிடல அப்படின்னா நம்ம உயிர் போயிடும் அப்படின்ற மாதிரி அந்த உயிருக்காக பார்த்தோன்னா போக ஆரம்பிக்கும், உயிருக்காக ஓட ஆரம்பிக்கும். ஸோ அப்போ பார்க்குறோன்னா அந்த மானை பார்த்தோன்னா விரட்டி பிடிச்சிரும். ஸோ இதே மாதிரி தான் மான்கள் பார்க்குறோன்னா ஒவ்வொரு டைமும் பார்க்குறோன்னா பசிக்காக ஓடாது, ஆனால் உயிருக்காக பார்த்திங்கன்னா ஓடும். ஒருவேளை அப்படி உயிருக்காக ஓடும் பொழுது ஏதாவது ஒரு இடர்பாடு ஏற்பட்டாலோ அல்லது தடை ஏற்பட்டாலோ தான் அது புலிகிட்ட மாட்டிக்குது. அப்போது எப்போ பசிக்காக ஓடுறதை விட்டுட்டு உயிருக்காக தன்னோட வாழ்க்கைக்காக ஓட ஆரம்பிக்குதோ, எந்த மிருகமாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, வெற்றி பெறுவோம் அப்படின்றது தான் இந்த இயற்கை இல்லையா? ஸோ இதுவே பார்க்குறோன்னா நம்ம இயற்கையில் இருக்கக்கூடிய அணுக்களை வச்சு பார்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கோமே. ஸோ அணுக்கள் அப்படின்றது புரோட்டான்ஸ், எலக்ட்ரான்ஸ், நியூட்ரான்கள் நிறைந்த ஒரு சிறிய பகுதி அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ புரோட்டான்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக அதுக்கு அந்த ஒரு அணு இருக்குது அப்படின்னா அந்த அணுவில் இருக்கக்கூடிய புரோட்டான்ஸ் எத்தனை இருக்கோ அதுக்கு சமமாக தான் பார்க்குறோன்னா வெளியில் அந்த ஆர்பிட்டால்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த சுற்றுப்பாதையில் பார்க்குறோன்னா எலக்ட்ரான்ஸ் அப்படின்றது இருக்கும். ஒருவேளை அந்த எலக்ட்ரான்ஸ் அதிகமாகிடுச்சு அல்லது கம்மியாகிடுச்சு அப்படின்றதான் நம்ம என்ன சொல்கிறோம், அது அயனிகள் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். அப்போ அயனிகளில் பார்க்குறோம் அப்படின்னா சமமான அளவு புரோட்டான்ஸ், எலக்ட்ரான்ஸ் அப்படின்றது இருக்கிறது இல்லை. சப்போஸ் ஒரு ஆக்சிஜன் அயான் அப்படின்ற மாதிரி எடுத்துக்குவோமே. இப்போ ஆக்சிஜனோட அணு எண் அப்படின்றது 8, அதோட வெளிப்பகுதியிலேயே பார்க்குறோம் அப்படின்னம்னா 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஏன்னா ஆக்சிஜன் அணுவோட மையப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த அணுக்கருவில் பார்க்குறோன்னா 8 புரோட்டான்ஸ் அப்படின்றது இருக்கும். அதை சுற்றி வர்றதுக்காக 8 எலக்ட்ரான்ஸ் அப்படின்றது இருக்கும். அப்போ இதுதான் பார்க்குறோன்னா சமநிலைத்தன்மை. ஒருவேளை இந்த சமநிலைத்தன்மை எப்போ கெடும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு 2 எலக்ட்ரான்ஸ் பார்க்குறோன்னா வெளியில் போயிடுச்சு, ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு எனர்ஜியை வாங்கிட்டு வெளியில் போயிடுச்சு அப்படின்னா இது நம்ம பாசிட்டிவ் ஆக்சிஜன் அயான் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம், அல்லது நேர்மறை ஆக்சிஜன் அயனி அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இந்த அயனிகளுக்கு என்றைக்குமே வீரியம் அப்படின்றது ஜாஸ்தி, அதோட கவர்வு திறன் அப்படின்றது ஜாஸ்தி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். கவர்வு திறன் அப்படின்னா அட்ராக்டிவ் பவர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அப்போ எப்போ அது சமநிலைத்தன்மையை இழக்குதோ, அந்த சமநிலைத்தன்மை அடையிறதுக்காக மறுபடியும் அந்த ஆக்சிஜன் அணு அப்படின்றது முயற்சி பண்ணும். இந்த முயற்சியில் ஏதாவது வெளியில் 2 எலக்ட்ரான்ஸ் சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதை பார்த்தோன்னா பிடிச்சி தன்னோட ஆர்பிட்டில் பார்த்தோன்னா சுற்ற வச்சுக்கும். ஸோ அப்போ அது சமநிலைத்தன்மை அடைஞ்சிரும். ஸோ பொதுவாக இந்த சமநிலைத்தன்மை இல்லை அப்படின்னா தான் பார்க்குறோன்னா இந்த ஆக்சிஜன் அணுக்களுக்கே பார்க்குறோன்னா ஒரு வகையான ஒரு ஈர்ப்பு திறன் அப்படின்றது அதிகமாகவே வருது அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கோல் நம்ம செட் பண்ணுறோம் அப்படின்னோம்னா நமக்கான அந்த ஒரு வேகம், ஒரு உள்ளீர்ப்பு திறன் அப்படின்றது அதிகமாகும். ஸோ அந்த அதிகமாகிறது எப்போ அதை நம்ம ரீச் பண்ணுறோமோ, அந்த ஒரு இலக்கை நம்ம அடையிறோமோ, அந்த சமயத்தில் தான் நம்மளோட அந்த அறிவு பசி அப்படின்றது நிற்கும், தேடல் நிற்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிடலாம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த திருவள்ளுவர் எழுதியிருந்த 1330 குறளில் ஒரு குறள் சொல்லியிருப்பார். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றவை தள்ளினும் தள்ளாமை நீர்த்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் திருவள்ளுவர். இந்த திருக்குறளோட மீனிங் என்ன அப்படின்னா, நம்ம நினைக்கும் போதே எல்லா விஷயத்தையும் பெருசாக நினைக்கணும், அதாவது கற்பனை பண்ணும்போதே மிக உயர்ந்த ஒரு கற்பனை பண்ணணும் அப்படின்ற மாதிரி திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். அதனால தான் அப்துல் கலாம் சாரே என்ன சொல்லியிருப்பாருன்னா, திங்கிங் லோ இஸ் எ பிக் கிரைம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அதாவது
குறைவாக எண்ணுவது அல்லது குறைவாக வந்து நினைப்பது அப்படின்றதே மிகப்பெரிய குற்றம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ நிறைய கற்பனையான ஒரு கற்பனை வந்து பார்த்தோம்னா கற்பனை சக்தி வந்து நிறையா இருக்கணும். அதே சமயம் வந்து பார்க்குறோன்னா அதை அச்சீவ் பண்ணுறதுக்காக முயற்சிகள் வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் கலாம் சாரும் சொல்லியிருப்பார். ஸோ ஒரு வகையில் வந்து பார்க்குறோன்னா மிகப்பெரிய பேரறிஞர்கள் எல்லாமே வந்து பார்க்குறோன்னா இந்த இயற்கை சமநிலையை நல்லா உணர்ந்தவங்களாக இருப்பாங்க. வெளிப்படையாக வந்து இந்த ஒரு வேளை அணுக்களை பற்றி பேசாட்டியும் வந்து பார்க்குறோன்னா இயற்கையை நல்லா புரிஞ்சு வச்சுருந்தவங்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா இயற்கையை புரிஞ்சுக்கிறவங்க தான் நிறைய விஞ்ஞானிகளாகவும் இருந்துகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்க்குறோம் அப்படின்னா திருவள்ளுவருமே வந்து ஒரு விஞ்ஞானி அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த வகையில் நம்ம ஒவ்வொரு விஷயமா நம்ம அலசி ஆராய்ச்சி பண்ணும் பொழுது நமக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் கிடைக்குது. அப்போ சமநிலைத்தன்மை வந்து எந்த இடத்துல இல்லாமல் போகுதோ அந்த சமயத்தில் வந்து பார்க்குறோன்னா ஒரு கவன ஈர்ப்பு விஷயம் அப்படின்றது அதிகமாகுது. ஸோ அதுக்கான நம்மளோட வேகம் அப்படின்றது அதிகமாகுது, விவேகம் அப்படின்றது அதிகமாகுது. நம்ம அந்த விஷயத்தை வந்து நம்மளோட குறிக்கோளை வந்து அடையிறதுக்காக நம்ம வந்து முயற்சிகள் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கிட்டே இருப்போம். அதான் வந்து இயற்கை. ஏன்னா ஓடுதல் தான் எப்படி வந்து அந்த மான் அப்படின்றது வந்து தன்னோட பசிக்காக ஓடுறதை விட்டுட்டு உணவுக்காக உயிருக்காக வந்து ஓட ஆரம்பிச்சதோ அப்போவே வந்து பார்க்குறோன்னா அந்த மான் தப்பிச்சிரும். இந்த புலி அப்படின்றது தன்னோட பசிக்காக ஓடுறதை விட்டுட்டு தன்னோட உயிருக்காக லைஃபுக்காக வந்து எப்போ ஓட ஆரம்பிக்குதோ அப்போ வந்து பார்க்குறோம் அப்படின்னா அந்த மானை பிடிச்சிரும் அப்படின்றது தான் அந்த இயற்கை. ஆனாலும் வந்து பார்க்குறோம் அப்படின்னோம்னா ஒரு காட்டுக்குள்ளே ஒரு புலி இருக்குது அப்படின்னா அதை சுற்றி தான் வந்து மான்கள் இருக்கும். அந்த மான்களுக்கும் அந்த காடு அப்படின்றது சொந்தமானது, புலிகளுக்கும் அந்த காடுகள் வந்து சொந்தமானது. புலிகளுக்கு பயந்து அந்த மான்கள் வந்து வேற ஒரு காட்டை நோக்கி போகிறது கிடையாது. ஏன்னா ஆபத்துகள் நிறைந்தது தான் வந்து பார்க்குறோம் அப்படின்னோம்னா இயற்கை அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். அதை தான் நம்ம வந்து ஆபத்தாக பார்க்குறோம், அதான் உண்மை. அது இயற்கை. அது மானும் புலியும் ஒரே இடத்துல இருக்கிறது அப்படின்றது தான் இயற்கை. நமக்கான தடைகள் வந்து நிறைய இடங்களில் வந்து இருக்கலாம். நம்ம படிக்கிற விஷயங்களில் நிறைய தடைகள் வந்து இருக்கலாம். அது வந்து ஒரு இயற்கையாக நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா அது அடுத்த கட்டத்துக்கு வந்து நம்மளால் போக முடியும் அப்படின்றது தான் இயற்கையை நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம் இல்லையா? ஸோ அதனால் படிக்கிற சமயத்தில் தன்னைத்தானே வந்து பார்க்குறோன்னா இன்ஃபீரியராக, அதாவது ஒரு தாழ்வாக நினைத்து கொண்டு நம்மளோட ஒரு ப்ரொடக்டிவான டைம் அல்லது வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான நேரத்தை வந்து பார்க்குறோன்னா கவலைப்படுறதுல வந்து செலவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்க்குறோன்னா அதை அதை வீணடிச்சுட்டு மறுபடியும் அதை பற்றி திங்க் பண்ணி மறுபடியும் அந்த காலத்தை வந்து வீணடிக்கிறதுக்கு பதிலாக எந்த ஒரு தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை வந்து நம்ம அடித்து நொறுக்கிட்டு போவோம் அப்படின்ற ஒரு மனநிலை வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து வருது அப்படின்னா அந்த மனநிலை கொண்ட ஒவ்வொருவருமே வெற்றியாளர்கள் தான். இதுக்கு இயற்கையே வந்து பார்க்குறோன்னா எடுத்துக்காட்டாக இருக்குது இல்லையா? ஸோ சாதாரண ஒரு அணு முதற்கொண்டு ஒரு புலிகள் மான்கள் வரைக்கும் எடுத்துக்காட்டலாம் சொன்னேன். ஸோ இதுதான் வந்து ஒரு இயற்கை சூழலாகவே இருந்துக்கிட்டு இருக்குது. ஒருவேளை இந்த விஷயங்கள் நான் சொன்ன இந்த இயற்கை சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே ஒரு அணுவிலேருந்து தானே ஆரம்பிக்குது. ஏன்னா ஒரு அணு அப்படின்றது தான் வந்து பார்க்குறோன்னா இந்த பேரண்டத்தையே வந்து வியாபிச்சிருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்க்குறோம் அப்படின்னோம்னா ஒரு சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு அணு தான் வந்து இந்த பிரபஞ்சத்தையே வந்து உருவாக்கியிருக்கு. அந்த வகையில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னோம்னா இந்த ஆல் மேட்டர் மேடப் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் மேட்டர் சக்கர்ஸ் இன் 3 ஸ்டேட்ஸ் ஆல் லிக்விட் அண்ட் கேஸ் அப்படின்றது உண்மை தானே? ஸோ இதிலேருந்து நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கற்றுக்குறோம். ஒவ்வொரு விஷயத்தையும் அலசி ஆராயும் பொழுது அதுக்கான நேரம், அதற்கான இடம் இதெல்லாமே வந்து சரியாக இருந்துச்சு அப்படின்னா, நம்மளுக்கு குறிக்கோள் வந்து சரியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான வெற்றி அப்படின்றது பெரிய தூரத்தில் ஒன்றும் இல்லை அப்படின்றது தான் நாம் இந்த விஷயத்துலேருந்து இந்த காணொலியிலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். அதனால் எந்த அளவுக்கு வந்து டிப்ரெஸ் ஆகிறதெல்லாம் வந்து விட்டுட்டு அடுத்த கட்டம் என்ன வந்து பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்ம ஒரு ஸ்டெப்ஸ் வந்து எடுத்தோம் அப்படின்னாலே அதுக்கான முயற்சிகள், அதற்கான தேடல்கள் எல்லாமே சரியாக அமையும் அப்படின்றது தான் இயற்கை நமக்கு கொடுத்துருக்கிற பாடம் இல்லையா?